சீலிங்க பிரிக்கிறாங்க, சவுத்த இது பண்றாங்க. டெண்டரே விடலையே சார், எப்படி சார் இதெல்லாம் நடக்கலாம்? அது வந்து மீடியா போட்டது தப்பான நியூஸ். அப்போ ஐ வில் சேலஞ்ச் ஆர்டர் வச்சுறான். வில் யூ சூ தி மீடியா? ஜெகதீஷ் என்கிற அவருடைய தனி உதவியாளர் அந்த ரூட் ஏதோ போட்டாராம். ரூட் என்ன ரூட்னு நமக்கு தெரியல. அவருக்கு கொடுத்த பதவியை 15 நாள் நோட்டிபிகேஷன் இல்லாம மறைச்சிருக்காங்க. குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்கன்றார். பெரிய தலைவர்கள் தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அதனால அந்த கட்சி இன்னும் காணாம போயிடுமா? ஆகவே ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். அவர் என்ன தெரியப்பட ஷூட்டிங்ல இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. ஒன்று தீய சக்தி, இன்னொன்னு விஜய் பார்வையில் என்ன சக்தி? ஊழல் சக்தி. ஊழல் சக்தியிலிருந்து விலகிய சக்தி. அதை நீங்கள் எப்படி அரவணைத்துக் கொள்ளுகிறீர்கள்? இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கான்ஃபரன்ஸ் ஏன் விடலன்னா அங்க இடம் இல்லையா? என்ன காதல பூ சுத்திட்டு இருக்கீங்க? கீழே பார்க்கிங்ல போய் நில்லுங்கன்றாங்க. புறக்கணிக்க வேண்டும், புறக்கணித்து இருக்க வேண்டும், கண்டம் பண்ணி இருக்கணும். பெஸ்ட் மணி கோல்ட் வழங்கும் தி டிபேட்ஸ் நான் கண்ட மாற்றம். உங்க தங்க நகைய வேற எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா தலைமையில் ஒரு ஆட்சி அமைந்து 100 நாட்கள் அந்த ஆட்சி நிறைவு செய்திருக்கிறது. இந்த ஆட்சி அமைந்த பிறகு நான் என்ன மாற்றத்தை கண்டேன் என்கிற ஒரு பார்வையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகள் என்பது பலருக்கும் ஆச்சரியத்தையும் சில கட்சிகளுக்கு அதிர்ச்சியும் ஏற்படுத்திய முடிவு. சொல்லப்போனால் ஊடகவியலாளர்கள் பலர் கூட தாவேகா தான் வெற்றி பெறும் என்று கணிக்கவில்லை. கருத்து கணிப்பு நடத்துகிற நிறுவனங்கள் கூட தங்களுடைய கணிப்பில் தோல்வியுற்ற தருணம் 2026 தேர்தல் என்று சொன்னால் அது மிக அல்ல. ஆனால் நான் ஓரளவு தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலின் முடிவுகளை தீர்மானிக்கப் போகிற சக்தியாக விளங்கும் என்பதை பலருடனும் பேசி உணர்ந்து கொள்ள முடிந்தது. அப்படி இருந்தும் கூட இது ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வலிமை பெறும் என்று நான் கருதவில்லை. ஆக மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். பெரிய செல்வந்தர்கள், பெரும் பணம் செலவழிக்கப்பட்ட தொகுதிகள், அப்படி பணத்தை செலவழித்த வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் நடந்து முடிந்த தேர்தலில் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். ஒரு தொகுதியை முழுவதும் சுற்றி வராத தேர்தல் பணிகளுக்கு, அதாவது ஆரம்ப கட்ட பணிகளுக்கு கூட காசு இல்லாத பலர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு மாற்றம். நான் தேர்தலுக்கு பிந்தைய மாற்றத்திற்கு வருவதற்கு முந்தைய மாற்றத்தை சொல்லுகிறேன். ஆட்சி அமைவதற்கு முன் நிகழ்ந்த மாற்றம். இன்னெல்லாம் ஷூர் விக்டரி என்று கணிக்கப்பட்டவர்கள் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். ஆனால் முகமே தெரியாதவர்கள், தொகுதிக்குள் தாண்டி, தொகுதியில் அவர்கள் வசிக்கிற தெருவை தாண்டி அவர்களுடைய முகவரி தெரியாதவர்கள் பலர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எப்படி இது சாத்தியமாயிற்று என்றால், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய பாப்புலாரிட்டியால் இது சாத்தியமாயிற்று. தமிழக வாக்காளர்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். அதற்கு ஜென்சி தலைமுறையினர் பெருமளவுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். தமிழக அரசியலில் மாற்றத்தை விரும்பிய தருணங்கள் இதற்கு முன்பும் இருந்திருக்கின்றன. ஆனால் அந்த மாற்றம் வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாக்காளர்களுக்கு நம்பிக்கை ஊட்டவில்லை. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு மாற்றத்திற்கான சக்தியாக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவருக்கு அதற்குரிய ஆதரவு கிடைக்கவில்லை. கேப்டன் அவர்களுக்கு அந்த ஆதரவு கிடைத்திருந்தால் அவரும் கூட இஸ் a வெரி குட் பர்சன், அஸ் அ பர்சன். தனிப்பட்ட முறையிலே அவரோடு பழகுகிற வாய்ப்பு மிக நெருக்கமாக இல்லை என்றாலும் ஓரளவு இருந்தது எனக்கு. ஆகவே மாற்றத்தை விரும்பிய மக்கள் இன்றைக்கு அந்த மாற்றம் நிகழ்ந்திருப்பதாக கருதுகிறார்களா? ஊடகவியலாளர்கள் அப்படி பார்க்கிறார்களா என்பது இப்போ நாம் பார்க்க வேண்டிய விஷயம். விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது அளித்த உறுதிமொழிகளில் மிக முக்கியமான உறுதிமொழி, இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிற உறுதிமொழி, ஊழல் என்பது இருக்காது. அவருடைய நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள் சொல்லுவது பார்ட்டி ஃபண்ட் என்ற சிஸ்டத்தை நாங்கள் ஒழித்து விட்டோம், யாரும் எதற்காகவும் கொடுக்க அவசியமில்லை. இது அவர்கள் சொல்லுகிற முக்கியமான பிரகடனம். பார்ட்டி ஃபண்டு கிடையாது. விஜய் என்ன சொல்லுகிறார்? பார்ட்டி ஃபண்ட் இருந்தது,
அதில் நிதியமைச்சர் சொல்லுகிறார் 3 துறைகள் சம்பந்தப்பட்ட லீக்கேஜஸ்னா கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ரெவென்யூ வேற எங்கேயோ போச்சுன்ற பொருள்பட, முறைகேடு என்ற பொருள்பட நிதியமைச்சர் சொல்றாரு 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம், அது முதலமைச்சர் மேஜை மேலே இருக்கிறது என்று சொன்னவுடன் பெரிய விவாதங்களுக்கு பதிலளித்து பேசாத விஜய் இந்த பிரச்சனைக்கு மட்டும் திடீர் என்று எழுந்து, ஆமாம் 3 விஷயங்கள் 3 டிபார்ட்மெண்ட் பார்த்து விட்டேன், எப்போ வெளியே விடணுமோ அப்போ விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன விதமான மிரட்டல் என்று எனக்கு புரியவில்லை. மேஜையில் ஃபைல் இருக்கிறது என்றால் அவரை தடுப்பது யார்? அவரை யாரும் தடுக்க முடியாது. ஆக இந்த மாதிரியான மிரட்டல். 2வது அவர் சொல்றாரு கனெக்ஷனே இல்லை, அந்த 3 ஃபைலை வெளியிட முடியாததற்கும் இடைத்தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம்? இடைத்தேர்தல் வருகிறது அல்லவா அப்படின்றாரு. இது ஒரு அபத்தமான முதலமைச்சரின் பேச்சு என்று நான் பார்க்கிறேன். இடைத்தேர்தலுக்கும் ஃபைலை ரிலீஸ் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆகவே இது எப்படி ஆடவர்ஜனாவோ அல்லது நிர்மல்குமாரோ சட்டசபையில் வம்பு வளர்க்கிறார்களோ திமுகவிடம், அப்படி முதலமைச்சரும் வம்பு வளர்க்கிறார். முதலமைச்சர் அவர்தான் இந்த மாதிரியான தேவையற்ற விவாதங்களை சட்டசபையில் தொடங்கி வைத்தார் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. அவர் எழுந்து முதல் ஆளுநர் உரைக்கு பதில் சொல்லும் போது என்று நினைக்கிறேன், முதலில் சட்டசபையில் கான்ட்ரவர்சியை முதலமைச்சர் தொடங்கி வைத்தது என்பது துரதிருஷ்டவசமானது. அவர் பேச்சை முடிக்கும் போது ஒரு கதை சொல்லுகிறேன் என்று கையை இப்படி வைத்துக்கொண்டு அப்பாவை காணோம் என்று சட்டசபையில் போய் பேசியது என்பது ஒரு சரியான பேச்சல்ல, அவர் வகிக்கிற பதவிக்கு பொருத்தமான பேச்சல்ல. சட்டசபையில் இதை பேசினாரு, வெளியில் என்ன பேசினார்னா நல்லா வச்சு செஞ்சு விடுங்கன்றார். இப்படி ஆக்ஷன்ல அவர் என்ன தெரியப்பட ஷூட்டிங்ல இருக்க மாதிரியே நினச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. முதலமைச்சரான நினைவே இல்லையா என்னன்னு தெரியல. அப்புறம் குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்கன்றார். நான் கூட 1-2 வாதங்கள்ல சொல்லியிருக்கிறேன். பல தலைவர்கள், பெரிய தலைவர்கள் தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். அதனால் அந்த கட்சி இன்னும் காணாமல் போயிடுமா? 1996 தேர்தலில் அதிமுக 4 இடங்களில் தான் வெற்றி பெற்றது, மீண்டும் ஆட்சிக்கு வரவில்லையா? 1991 திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு இடத்தில் தான் வெற்றி பெற்றது, கலைஞர் வெற்றி பெற்றார். அவர் ராஜினாமா செய்துவிட்டார். அந்த நேரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த எழும்பூர் தொகுதி இடைத்தேர்தல் திரும்பவும் நடைபெற்ற போது பரிதி இளம்பழுதி வெற்றி பெற்றார். கலைஞர் என்ற தொகுதியில் துரைமுகம் செல்வராஜ் வெற்றி பெற்றார். 2 பேர் தான் இருந்தார்கள். 96 கலைஞர் ஆட்சிக்கு வரவில்லையா? ஆகவே ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும், பெரிய தலைவர்கள் தோற்று இருக்கிறார்கள். அதனால் அந்த இயக்கம் காணாமல் போய்விடாது என்பதை முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இதை சொல்றேன்னா, இந்த பேச்சு தான் இவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. ஆதவர்ஜனாவுக்கு, நிர்மல்குமாருக்கு, அந்த சண்டை இழுக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் காட்டுறாரு கைடன்ஸ், இந்த பாணியில போற மாதிரி. ஆகவே அப்படி இல்லை. ஆனால் இன்றைக்கு பெருமளவுக்கு பேரவையில் இந்த மாதிரியான லாவணி கச்சேரி இல்லை என்று சொன்னால் அதற்கு 2 விஷயங்கள் முக்கியமான காரணம். ஒன்று லைவ் கவரேஜ் போயிட்டு இருக்கிறதுனால யார் தப்பு பண்றாங்கன்னு நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2வது முக்கியமான காரணம், பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அவர் சபையை நடத்துகிற விதத்தை நான் மனமாற பாராட்ட விரும்புகிறேன். மூத்த அமைச்சர்களுடைய பேச்சு சபை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. இந்த நான் பார்த்த வகை கவர்னர் உரை மீது நடந்த குறுகிய காலம் 4-5 நாள் ஆகட்டும், அப்போ ஒரு முறை ஆதவர்ஜனா பேச்சு நீக்கப்பட்டது, நிர்மல்குமார் பேச்சு நீக்கப்பட்டது. கடந்த 10 நாள்ல பார்க்குறேன் 3-4 தடவை மினிஸ்டர் ஸ்பீச்சை எக்ஸ்பெக்ட் பண்றாரு, உட்காரங்க அமைச்சர்ன்றாரு. எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு தாராளமான வாய்ப்பு தருகிறார். எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலோ அதிமுக ஆட்சியிலோ கிடைக்காத வாய்ப்பு தாவேக ஆட்சியில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு அம்சத்தை தாவேக அரசை நான் பாராட்டுகிறேன். ஊழல் உயர்மட்டத்தில் இல்லை என்பது இதுவரை பகிரங்கமாக ஒரு புகாரம் வரவில்லை. ஆனால் கீழ்மட்டத்தில் முற்றிலும் ஒழிந்து விட்டது என்று நான் ஏற்க தயாராகவில்லை. கீழ்மட்டத்தில் ஊழல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கட்டாயமாக கேட்பதில்லை. முன்பு எப்படின்னா ஃபைல கையெழுத்து போடும்போது ஃபைல் என்ன ஒர்த்தோ அந்த ஒர்த்துக்குரிய வகையில கவரை அதிகாரிகள் எதிர்பார்ப்பார்கள். இப்போது ஏதாவது சிக்கலாகிவிட போகிறது, ஏதாவது ஃபோன் பண்ணி அவனாவது போட்டு கொடுத்துட போறான்னு அதிகாரிகள் ஒரு ஆளை வச்சிருப்பாங்க. பியூனோ, சீல் குத்துறவனோ, அவன் தான் புரோக்கர். அவன்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என்னிடம் நேரில் போய் அனுபவப்பட்டவர்கள் பகிர்ந்து கொண்ட விஷயத்தை நான் சொல்றேன். 2 டிபார்ட்மெண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சர்வேயரு முன்னெல்லாம் வரவே மாட்டாரு,
அவரை பார்க்கணும், அப்புறம் தான் தாசில்தாரை பார்க்கணும். இப்போ என்னன்னா சர்வேயர் வந்துடுறாரு, ஏதோ கொடுங்க பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்கறது அங்கே இருக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல. பத்திரப்பதிவு ஆஃபீஸில் அதே நிலைமை தான். இந்த டிமாண்ட் கிடையாது. முன்ன பத்திரம் என்ன ஒர்த்தோ அதுக்கு ஏற்ற அளவு அவர்களுடைய டிமாண்ட் இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2 தடவை இழுத்தடிக்கிறதுக்கான முயற்சிகள் நடைபெறுது. சார் இந்த இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வாங்க, இந்த இப்படி இருக்கக்கூடாது, இந்த வார்த்தையெல்லாம் இப்படி மாற்றி எடுத்துட்டு வாங்க, இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அதற்குத்தான் திரு விஜய் அவர்கள் இந்த தொலைபேசியில் நம்பர்லாம் அறிவிப்பதற்கு முன்பே, கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்பே நான் 1-2 விவாதங்களில் பொது இடங்களில் இந்த நம்பர்லாம் ஒரு குறிப்பிட்ட கம்ப்ளைண்ட் நம்பர்லாம் நீங்கள் பல இடங்களில் வைக்கணும்னு நான் சஜஷனாக மூவ் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி வேற யாரும் கூட அதிகாரிகள் மூவ் பண்ணியிருக்கலாம், அது வேற விஷயம். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் கீழ்மட்டத்தில் ஊழல் ஒழியவில்லை. அடுத்த விஷயம் முதலமைச்சர் சொன்னது, நான் ஒருத்தந்தான் இங்கே வேற பவர் சென்டர் கிடையாதுன்னாரு. அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தது, திமுக ஆட்சி காலத்தில் இருந்தது, இப்போ இல்லையா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. பவர் சென்டர் இல்லை என்ற முடிவுக்கு நான் வரவில்லை. நீங்கள் முதலமைச்சருக்கு வேண்டியவர்கள் என்பதற்காக சிலருக்கு பொறுப்புகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் பவர் சென்டர்களாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். நீங்கள் முதலமைச்சருடனே காணப்படுபவர்கள், எப்போதுமே இருப்பவர்கள், அவர்களை தாண்டி முதலமைச்சரிடம் சில விஷயங்கள் போவதில்லை என்று நான் தலைமைச் செயலக அதாவது பவர் காரிடார்ல நான் கேள்விப்படுகிறேன். நீங்க அதிமுகவில் இருந்து பிரிந்த ஒரு குழு, அந்த குழுவை சேர்ந்த 25 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தாவேக அரசுக்கு கிடைத்தது. எப்படி கிடைத்தது என்று சொன்னால், அவர்களில் சிலருக்கு அமைச்சர் பதவி தரப்படும் என்ற உறுதிமொழி பேசப்பட்டது என்று அந்த குழுவை சேர்ந்த ஒரு நண்பரே என்னிடத்தில் சொன்னார். அதாவது among the 25, 1 or 2 MLAs shared with me, அதாவது பதவி கிடைக்க போகுதுன்னு. அவர்கள் சொன்னது, தாவேகா தரப்பு சொன்னது 5 பேருக்கு பதவி என்று, இவர்கள் எதிர்பார்த்தது 7 பேருக்கு பதவி என்று. நண்பர்களே, இவையெல்லாம் யூக செய்திகள் அல்ல. டெலிவிஷன்ல ஸ்க்ரோலிங்ல ஓடிட்டு இருக்கு. தினத்தந்தி பத்திரிகையில் அடுத்த நாள் வந்தது. அடுத்த நாள் என்றால் விஜய் கட்சி ஆபீஸா ஏறி இறங்கினார் இல்லையா, அதற்கு அடுத்த நாள் இந்த செய்தி வந்தது. அதிமுகவை சேர்ந்த 5 பேருக்கு தாவேகா தரப்பில் பதவி தர உறுதி தரப்பட்டுள்ளது. அவர்கள் 7 பேருக்கு பதவி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தந்தி காசிப் எழுதுறவங்க இல்லை, அந்த செய்தியை 2 தரப்பிலும் விசாரித்து அவர்கள் போடுகிறார்கள். இது தவறு என்றால் தாவேகாவுடைய ட்விட்டர் பேஜில் த சேம் டே வந்திருக்கணும். ஏன்னா பல விஷயங்களுக்கு நீங்க சொல்றீங்க, சில விஷயங்களுக்கு சொல்ல மாட்டேன்றீங்க. ஆனால் என்ன நடந்தது என்றால், 2 நாட்கள் கழித்து கடைசியாக தாவேகா அரசுக்கு திருமாவளவன் ஆதரவு உறுதிப்படுத்திய பிறகுதான் அந்த கவர்மெண்ட் சர்வைவ் ஆகும் என்ற நிலைமை ஏற்பட்டது. திருமாவளவன் ஆதரவை உறுதிப்படுத்திய பிறகு ஆதவர்ஜுனாவிடம் செய்தியாளர் இந்த கேள்வியை கேட்கிறார். ஏன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக போகுது, அதிமுகவிலிருந்து வெளியே வந்தவர்களுக்கு பதவி தரப்படுமா? அப்ப இவர் சொல்லுகிறார், அவர்கள் அதை எதிர்பார்க்கவில்லையே என்றார். அவங்க they were shocked according to my sources. அவங்க இந்த பேட்டி பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? சரி, ஏமாத்திட்டீங்க. 25 பேர் அணி கலகலக்க ஆரம்பிச்சிருச்சு. 6 பேர் ராஜினாமா செய்கிறார்கள். ஒவ்வொருவருடைய ராஜினாமாவும் கரண்டை விட ஃபாஸ்டா, மின்னலை விட ஃபாஸ்டா ஏற்கப்படுகிறது. ஏற்று நோட்டிஃபை பண்றீங்க. இது என்ன மாதிரியான அரசியல்? குதிரை பேரம் என்று சொன்னால் ஆடவர்ஜனாவுக்கு கோபம் வருகிறது, சபை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. இட் இஸ் நாட் அன் அன்பார்லிமெண்டரி வேர்ட். ஹார்ஸ் ட்ரேடிங்ன்றது வெவ்வேறு மாநிலத்தில் நீங்கள் பேசிய விஷயம்தான். கம்யூனிஸ்ட் பாஜகவை பத்தி சொல்லலையா, பிசிகாவை பத்தி சொல்லலையா? நல்ல வேளையாக கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாட்டிலும் இந்த மாதிரியான நிகழ்வுகளை நாங்கள் ஏற்கவில்லை என்று சொன்னார்கள். இல்லை என்றால் கம்யூனிஸ்டுகளுக்கு கூச்சமே இல்லை என்ற பெயர் வந்திருக்கும். ஆகவே குறைந்தபட்ச அரசியல் இதுவோடு போக்கோடு, அரசியல் கண்ணியத்தோடு கம்யூனிஸ்டுகள் இப்படி ஆதரவை ஏற்றுக்கொண்டது, இந்த ராஜினாமாவை வாபஸ் வாங்கியது, இதையெல்லாம் கண்டித்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ அந்த 6 பேருக்கு சீட்டு கிடைக்குமா, அந்த இடத்துல நிற்பாங்களான்றது ஹைகோர்ட்டினுடைய ஸ்டே விக்கெட் ஆன ஒன்று தான் தெரியும். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், ஒன்று தீய சக்தி, இன்னொன்று விஜய் பார்வையில் என்ன சக்தி? ஊழல் சக்தி. ஊழல் சக்தியிலிருந்து விலகிய சக்தி, அதை நீங்கள் எப்படி அரவணைத்துக் கொள்ளுகிறீர்கள்? இதுதான் முக்கியமான கேள்வி. விஜய் இன்று வரை ஆடவர்ஜனாவோ அவர் புஷி ஆனந்த் என்ன விளக்கம் சொல்றாரு? அவர் விளக்கம் சொல்றாரு. எந்திரிச்சி ஓஎஸ் மணியை கேட்டா என்ன சொல்றாருமா, அவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க, உங்க மேல பிடிக்கல, எங்க கிட்ட வந்துட்டாங்க. ஏன் விட்டுட்டு வந்துட்டாங்க? அவங்கள பிடிச்சுதான் பிடிக்கலையா? அது அல்ல கேள்வி.
அவர்கள் மீது ஊழல் வழக்குகள் இருக்கின்றன, சார்ஜஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? இதை கேட்டா அதுக்கு ஸ்ட்ரைட்டான ஆன்சரே கிடையாது. டில் டுடே யாரும் பேசுறது கிடையாது. அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் அவருக்கு எப்ப கம்ஃபர்டபுளோ அப்பதான் எந்திரிச்சு பேசுவார்ன்ற ஒரு வழிமுறையை வச்சுட்டு இருக்காரு. கட்சி தொடங்கி 3 ஆண்டுகளாச்சு, மீடியாவை பார்க்கல. முதலமைச்சர் ஆயிட்டாரு, மீடியாவை பார்க்கல. இவங்க சில பேர் ஒன்று ரெண்டு பேர் முட்டு கொடுக்கிறார்கள். அந்த முட்டு கொடுப்பதை பார்த்தால் இன்னும் கோபம் வருகிறது. பாரத பிரதமர் மோடி பார்த்தாரா, ஜெயலலிதா பார்த்தாரா? ஜெயலலிதா எத்தனை தடவை பாலிடிக்ஸ்க்கு வந்த பிறகு மீடியா பார்த்துருக்காருன்னு தெரியுமா இவங்களுக்கு? அரசியல் தெரிஞ்சு பேசுறாங்களா? அப்படி பேசுறவங்க பிரஸ் எவ்வளவு அக்ரஸிவா கேட்பாங்களோ அதே அக்ரஸிவா பதில் சொல்லக்கூடியவர் செல்வி ஜெயலலிதா. அவர் அளவுக்கு துணியும் எல்லாம் பேச முடியாது எல்லா இஷ்யூஸ்லையும். மீடியாவை பார்க்குவதற்கு இவர்கள் இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படும், கான்பிடன்ஸ் டெவலப் பண்ணிக்கணும் சொல்லுங்க. அப்படி ஒரு ஆர்குமெண்ட் வைங்க, அதை ஏற்றுக்கலாம். மீடியாவை பார்க்க முடியாது. மீடியா எங்கேயும் அலோவ் பண்றது இல்லை. நான் என்ன கேட்குறேன், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கான்ஃபரன்ஸுக்கு ஏன் விடலைன்னா அங்கே இடம் இல்லையா? என்ன காதல பூ சுத்திட்டு இருக்கீங்க? அதே இடத்துல இண்டஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் ஜெயலலிதா அட்டன் பண்ணியிருக்காங்க. வேற இன்னொரு இடம் அந்த நந்தம்பாக்கம் மையம், கிண்டிசி ஐடி சோலால பெரிய ஃப்ளோர் உள்ள பெரிய இடமே இல்லையா? மீடியாவை அலோவ் பண்ணதே கிடையாதா? என்னென்ன காதல பூ சுத்திட்டு இருக்கீங்க? கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. கீழே பார்க்கிங்ல போய் நில்லுங்கன்றாங்க. மீடியா நான் சொல்லுகிறேன், புறக்கணிக்க வேண்டும், புறக்கணித்திருக்க வேண்டும், கண்டம் பண்ணியிருக்கணும். செலக்டிவ் கண்டம்னேஷன்லாம் நடக்குது. மீடியா சில விஷயங்களை சௌகரியமா கண்டம் பண்ணி அறிக்கை விடுறாங்க, சில விஷயங்களை கண்டம் பண்ணி அறிக்கை விடுறதே கிடையாது. இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப மட்டும் நடக்கல, தொடர்ந்து நடந்து இருக்கிறது. மீடியா ஷுட் பி ஃபியர்லெஸ். அவரை நோக்கி நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு சில தலைவர்கள்லாம் இளிச்சவாய் தலைவர்களாக தெரியுறாங்க. கேமராவை கொண்டு போய் காருக்குள்ள கொண்டுறீங்க, மூஞ்சில முதுகுக்கு நேரம் மூக்குக்கு நேரம் குத்துற மாதிரி கேமரா கொண்டு போய் நீட்டுறீங்க. 1-2 பேர் மூக்கை உடைச்சிடுற மாதிரிலாம் மீடியா கேமராவை நீட்டி இருக்கு. அவங்க ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, ப்ளீ பண்ணியிருக்காங்க, விட்டதில்லை. நான் கேட்குறேன், விஜய் அவர்களுடைய கான்வாய் கிட்டலாம் நீங்கள் போக முடியாது. சரி, ரைட்டு. பூரா பர்சனல் செக்யூரிட்டி வச்சுருக்காரு, போலீஸ் செக்யூரிட்டி இப்போ வந்துருச்சு. முன்ன பர்சனல் செக்யூரிட்டி இருந்தப்பையும் போனதில்லை, இப்போ போலீஸ் செக்யூரிட்டி வந்த பிறகும் போனதில்லை, அட்டம்ப்ட் கூட எடுத்ததில்லை. நீங்கள் அட்டம்ப்டாவது பண்ணியிருக்கீங்களா? நான் கேட்குறேன். உங்கள் செக்ரட்டரியேட்டில் அந்த உங்கள் மீடியா கேமராமேன்லாம் நிற்கிற இடத்து வழியாக தானே போகிறாரு. சார்னு ஒரு 4 தடவை மைக்கை கொண்டு போய் எவ்வளோ தூரம் போக முடியுமோ போயிருக்கீங்களா? அட்டம்ப்ட் கூட எடுக்கல. ஏன்னா அவங்களும் விட்டாங்க, இவர் பார்க்க மாட்டார், போனால் துரத்தி தான் விடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த அட்டம்ப்ட் விட்டாங்க. ஆக மீடியாவை சந்திக்காத முதலமைச்சர், அந்த ஒரு கொட்டேரி இருக்கிறது என்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கிறது. அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர். அவருக்கு வேண்டியவர்களை எந்த பதவியில் வேண்டுமானாலும் அவர் நியமிக்கலாம். முதலமைச்சருக்கு அந்த உரிமை இருக்கிறது என்று நியாயப்படுத்துவதை சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர் அல்லாத ஒருவர் தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி, எப்படி இந்த நியமனத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? கேட்டா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு. முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்குன்னா யாரை வேணா நியமிச்சிருவாரா? இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஜெகதீஷ் என்கிற அவருடைய தனி உதவியாளர் அந்த ரூட்டு ஏதோ போட்டாராம், என்ன ரூட்டுன்னு நமக்கு தெரியல. அவர் அவருக்கு கொடுத்த பதவியை 15 நாள் நோட்டிபிகேஷனே இல்லாமல் மறைச்சிருக்காங்க. 12-13 நாள் கழிச்சு தான் அது அரசிதழிலேயே வெளியே வருது. என்ன மாதிரியான அணுகுமுறை இது? இதுதான் ஓப்பன்னஸா, என்னது வெளிப்படையான நிர்வாகமா? எனக்கு தெரியல. அதை விட கடைசியாக நடந்த ஒரு விஷயத்தை நான் பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சட்டசபையில் நம்ம 3/4 மணி நேரம் பேசுனதுல ஒரே ஒரு உருப்படியான விஷயம், அதுதான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த விஷயம், முதலமைச்சர் அலுவலக அறை மாற்றம். அந்த டெண்டர் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் அதில் ஏதோ சம் கூதல்ஸ், அதில் சில ஒளிவுமுறையற்ற தன்மை இல்லாத அந்த டெண்டர் கையாளப்படுகிறதுன்னு சம்மந்தப்பட்ட செக்ரட்டரியுடைய கோட் வாங்கி அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஸ்டோரி வருது. ஷீ இஸ் அ சீனியர் ஜேர்னலிஸ்ட். அந்த ஸ்டோரியை கோட் பண்ணி சட்டசபையில் அந்த ஆர்டிகளை கோட் பண்ணி வேலூர் பிரச்சனை எழுப்புறார் முன்னாள் அமைச்சர். அதுக்கு இந்நாள் அமைச்சர் சொல்றாரு, வேகா அது ஒரு தவறான செய்தி, டெண்டர் இறுதி செய்யப்படவில்லை. நான் மிஸ்டர் ஆளுவ அர்ஜுனாவை பார்த்து கேட்கிறேன், டெண்டர் இறுதி செய்யப்படாமல் 3 வாரங்களாக அந்த கொத்தளத்தில் 10வது மாடியில் எப்படி வேலை நடந்து கொண்டிருக்கிறது? சீலிங்கை பிரிக்கிறாங்க, சவுத்தை இது பண்றாங்க, ஃப்ளோரை நோண்டிட்டு இருக்காங்க, டெண்டரே விடலையே சார். எப்படி சார் இதெல்லாம் நடக்கலாம்? டெண்டர் விட்டு அந்த பார்ட்டியில் அந்த ஒர்க்கெல்லாம் கேரி ஓவர் பண்ணணும். ஆக சபைக்கு தவறான தகவல் தருகிறார் ஆதவ அர்ஜுனா.
அது வந்து மீடியா போட்டது தப்பான நியூஸ். அப்போ ஐ வில் சேலஞ்ச் ஆடவர் அர்ஜுனா, வில் யூ சூ தி மீடியா? டைம்ஸ் ஆஃப் இந்தியா சூ பண்ண முடியுமா உங்களால? அதுக்கு முன்னாடி வீடியோ வந்துருச்சு, டிவியில வந்துருச்சு, பேப்பர்ல வந்துருச்சு, தினத்தந்தியில வந்துருச்சு. அதுவும் பொய்யா? முதலமைச்சருக்காக அந்த அறை தயாராகும் காட்சி போட்டோ வந்திருக்கு, டைம்ஸ் தந்தி பேப்பர்ல, டிவியில வந்திருக்கு, 1-2 டிவியில், பாலிமர் டிவி உட்பட டிவியில வந்திருக்கு. ஆக அவைக்கு தவறான தகவலை ஆடவர் அர்ஜுனா தந்திருக்கிறார். சட்டசபை லாவணி கச்சேரி நடக்கும் இடமாக மாறாமல் இருப்பதற்கு 2 விஷயம் காரணம். ஒன்று லைவ் கவரேஜ், இன்னொன்று ஜேசிடி பிரபாகர். அது இல்லைன்னா அதனுடைய டெக்கோரம் பழைய மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். மாற்றம் என்பது பெரிய அளவில் நடந்திருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தொடக்கம் என்று சொன்னால், மேல்மட்டத்தில் இதுவரை ஊழல் குற்றச்சாட்டு எழவில்லை என்பதை தவிர 1-2 அமைச்சர்கள் துறைகளை கவனிக்க, அந்த வேலைகளில் கான்சென்ட்ரேட் பண்ண தயாராகி விட்டார்கள் என்பதை தவிர பெரிதாக குறிப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. நோக்கங்கள் நல்ல நோக்கங்களாக இருக்கலாம், செயலில் இன்னும் அது முழுமையாக அமலுக்கு வந்ததாக நான் கருதவில்லை. இதுதான் என்னுடைய பார்வை.